ஹலோ, இன்றைக்கி ஒரு ஷார்ட் ரீடிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் என்ன மாதிரியான மெசேஜஸ் பார்க்கலாம்னா ஒரு 3 நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நம்பர் நீங்கள் உங்கள் மனசு சொல்லுது, உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுதோ, நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்களோ அந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. 555 666 7777 ஒரே நம்பர் தான். 7777 7777. ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸ் மாதிரி பிரிச்சிருக்க அந்த ஏஞ்சல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வருதுன்றது மட்டும் பார்க்கலாம். ஓகே, தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுக்கும். இந்த 555 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் ஹை பிரிஸ்டஸ் இன்ட்யூஷன் பயங்கரமாக வேலை செய்யுது. இன்ட்யூஷன் உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய பேஷனேட் எனர்ஜி, அதிகமான பேஷனேட், அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்பவே ஒரு ஹை லெவலில் இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கண்டிப்பாக டேரோ கார்ட் ரீடர் இல்லைனா ரெக்கி ஹீலர் இந்த மாதிரி பர்சன்ஸ் இருப்பீங்க. இல்லை கிளாஸஸ் எடுக்கிற பர்சன்ஸாக இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் பற்றின கிளாஸஸ் எடுக்கிறவங்களா நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க், என்ன தான் பேஷனேட்டாக நீங்கள் மாறி நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண சொல்லி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வந்தாலும் திரும்ப திரும்ப பாஸ்ட் எனர்ஜியில் வந்துட்டு உங்களை அட்ராக்ட் பண்ணி சில விஷயங்கள் உங்களை திரும்ப இருக்கிற மாதிரி, சில மெமரிஸ், சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் திரும்பி பார்க்காம போகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நீங்கள் வந்துட்டீங்க. அதனால் நீங்கள் திரும்பி பார்க்காம பாஸ்ட் லைஃபாக இருக்கட்டும், பாஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கட்டும், எதையுமே நீங்கள் திரும்பி பார்க்காம நீங்கள் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் க்ரியேட் பண்ணுறீங்கன்றது சிக்னிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் 555 நம்பர் இருக்குது. உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங், ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைமிங் வந்துருச்சுன்ற மாதிரி தான் இந்த நம்பர் சொல்கிற மாதிரி இருக்குது. 555ன்றது அதிகமாக நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பீங்க. நீங்கள் பென்டக்கிள்ஸ் மணி விஷயத்தில் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. மேபி ஏதோ ஜாப் போகிறது, இல்லை ஏதோ நீங்களாக பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரியான ஏதோ விஷயம் பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா மெசேஜ் உங்களுக்கு இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா தூங்கினேன். நிறைய இங்கே என்ன பர்சனல் ரீடிங்ஸ், நிறைய பர்சனல் ரீடிங்ஸ் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானவொன்னே திரும்ப வேலைக்கு வந்து உட்காந்தாச்சு. சரி, ஒரு ஷார்ட் ரீடிங் அது பண்ணிடுவோம். உங்களுடைய எக்ஸ்ட்ரா மெசேஜ்
3 of Swords and 8 of Pentacles. ஓகே, அதிகமாக பண விஷயத்துக்காக அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. மணி அண்ட் நியூ லைஃப், இது 2 விஷயத்துக்காகவும் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டுருக்குறீங்க. கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவலி ஏதோ சம் ஒர்க் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் மணி கெயின் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, ஜாப் போனாலும் சரி, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு இருக்குது. இப்போது எந்த விஷயமா இருந்தாலும் டோட்டலி நியூ எனர்ஜி, எல்லாமே ஒரு நியூ எனர்ஜியாக தான் இருக்குது. ஓகே, இதுதான் 555 நீங்கள் செலக்ட் பண்ண உங்களுக்கான ரீடிங். 666 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 666 666 என்ன ஆச்சு? கொஞ்சம் சேட் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. 666 666 நீங்கள் ஏதோ ஒரு 2 விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. ஏதோ 2 விஷயத்தில் என்ன சூஸ் பண்ணுறதுல எந்த பாத் போகிறது, நமக்கான எந்த ஒரு பாத் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. அதிக நாள் ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த ஒரு விஷயத்துக்கு நோக்கி நீங்கள் போகிறதா, இல்லை புதுசாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை நோக்கி போகிறதான்ற மாதிரி ஸ்டக் ஆகிட்டு இல்லை யோசனையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைங்க. திங்கிங் அதிகமாக பண்ணுறீங்க. சில பேருக்கு வந்து நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது. டாக்டர் செக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்குனா ஒருத்தங்க அந்த நர்வ்ஸில் அந்த வலி அந்த இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால தான் அதிகமாக இருக்குது. டாக்டர் செக் பண்ணுங்கள். சில பேருக்கு பிபி இருக்கிற மாதிரி இருக்கலாம், அதுவும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ண ஒரு நியூ பாத், நீங்கள் அதை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப், ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷன் எல்லாமே உங்களுக்கு அந்த புதுசாக சூஸ் பண்ணுற விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த பாஸ்ட்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் யோசிச்சுட்டே அந்த பாஸ்ட் அந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு விஷயம் வரதாக இருக்கட்டும், வரும் சொல்லி நம்பிக்கையில், இல்லை ஏதோ ஒரு ஜாபாக இருக்கட்டும் வரும் நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் நியூ பாத் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஓகே, 666 சூஸ் பண்ணது தான் உங்களுக்கான ரீடிங். ஷார்ட் ரீடிங்காக தான் இருக்கும். நம்ம நாளைக்கு பார்ப்போம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லாங் வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு நியூ பாத் தான் உங்களுக்கான ஒரு கரெக்டான பாத்தாக இருக்கும். 666 சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, 7777 7777 சூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கான ரீடிங். பார்த்தேன் நான் திரும்ப ஷஃபிள் பண்ணி திரும்ப சேம் கார்டு. எப்போவுமே இப்படி தான் நடக்கும் எனக்கு. உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ், உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்காக ஆல்ரெடி மூவ் ஆன் பண்ணியாச்சு. எந்த சேட் ஃபீலிங்ஸும் கிடையாது, எந்த ஒரு
கில்ட்டினஸும் கிடையாது, எந்த ஒரு ஹார்ட் பிரேக்கும் கிடையாது. ஜஸ்ட் மூவிங். மெடிக்கல் லைட்டில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம் பார்க்குறவங்க. நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த ஒரு பார்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்தில் ஜஸ்டிஸ், உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ். எந்த விஷயத்தும் ஸ்டக் கிடையாது. நீங்கள் எதுலேயுமே ஸ்டக் ஆன மாதிரி தெரியல. எல்லாமே உங்களுக்கு லைஃப்க்கான ஒரு நியூ லைஃப்காக தான் இருக்குது எல்லாமே. தெரியுதா? இது நியூ லைஃப்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சாப்டர். எந்த பயமும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஜேர்னி செலக்ட் பண்ண பாத். உங்களுக்கு இன்கேஸ் சில பேருக்கு டவுட் இருக்குது, செலக்ட் பண்ண பாத் கரெக்டாக இல்லையான்றது. நீங்கள் செலக்ட் பண்ண பாத் சரியான ஒரு பாதை தான், கரெக்டாக தான் போயிட்டுருக்குறீங்க. ஆனால் டவுட்ஸ் எதுவுமே கிடையாது. இமோஷன்ஸ், டவுட்ஸ், சில எல்லா விஷயத்துமே வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டு புதைச்சாச்சு. நீங்கள் எந்த ஒரு இமோஷ்னல் ஃபீலிங்ஸ்க்குமே உங்களுக்குள்ளே இடம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் பாதையில் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கணும். எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கான அங்கீகாரம் இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் இருக்கட்டும், உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு பிளேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த இடத்த வந்துட்டு நீங்கள் உங்களுக்காக ஒரு புதுசாக ஒரு உலகம் உருவாக்குறதுக்காக, க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்குவீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு சீக்கிரமே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இது நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு வந்து சில டவுட்ஃபுல் சில விஷயங்கள், இல்லை உங்களை ஸ்டக் பண்ண வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் க்ரியேட் பண்ணலாம். சில பாஸ்ட் விஷயங்கள், பாஸ்ட் பர்சன்ஸ் நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் திரும்ப வந்து ஃபீலிங்ஸ் சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம். நீங்கள் அதனால் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே தான் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், லைஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஓகே, இதுதான் இன்றைக்கான ரீடிங். யாருக்கு ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.